காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குமா, மூடிடுவீங்களா? காமராஜர் பல்கலைக்கழகம் நிச்சயமா சிறப்பா செயல்படும். எப்படி செயல்படும்? ஒரு வருஷத்துக்கு 150 கோடி வேணும்னு சொல்லி அங்க பேராசிரியர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க, பேட்டி இருக்கு. ஆனா நீங்க ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 8 கோடி தான் கொடுக்குறீங்க. 8 கோடி வச்சு ஒரு யூனிவர்சிட்டி எப்படி நடத்த முடியும்? நீங்க சொல்றீங்க மத்திய அரசு தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு போதுமான நிதி ஒதுக்குறது இல்லன்னு. நீங்களே உங்களுக்கு கீழே இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க கல்வி நடத்துறதுக்கு. இல்ல பிரதர், அது தவறான தகவல். ஏன் சொல்றேன்னா, இது நாள் வரைக்கும் இந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கறது எல்லாமே ஆளுநர் ரவி அவர்கள் முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்தார். ஆளுநர் ரவி தொடர்ச்சியா முட்டுக்கட்டை போட்டு அங்க பேராசிரியர் நியமனத்திலிருந்து அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் சம்பந்தமா எந்த முடிவு எடுக்கணும்னாலும் ஆளுநர் ரவி முட்டுக்கட்டை போட்டே இருந்தார். அப்படி முட்டுக்கட்டை போட்ட ஆளுநர் ரவியை ஓட விட்டுட்டோம் தமிழ்நாட்டை விட்டு. இனிமே பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய சூழல்ல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா ஒரு மாடல் யூனிவர்சிட்டியா நிச்சயம் நாங்க அதை செயல்படுத்தி காட்டுவோம். கவர்னர் பேனாவை பிடிச்சு தடுத்துட்டாரா? இது ஆமா, நிச்சயமா பிரதர், நிச்சயமா மாதிரியா சார் இருக்கு. நீங்க துணைவேந்தர் நியமிக்கல, நான் கேள்வி கேட்டிருந்தேன்னா நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா சரியில்லை. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா மட்டும் பேசுங்க, உங்களுக்கு நேரம் கொடுக்கவே முடியாது. அதாவது பிரதர், நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப அப்சல்யூட்லி கரெக்ட். என்ன நீங்க கேட்டீங்கன்னா, கவர்னர் தான் கையெழுத்து போட்டு தடுத்துட்டாரான். நிச்சயமா கவர்னர் தான் எல்லாத்தையுமே தடுத்தார். ஏன்னு கேட்டா, ஒரு மசோதா சட்டமாகிறதுக்கு ஆளுநரோட கையெழுத்து முக்கியம். சரிங்களா? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி தடுத்தாரா ஆளுநர்? அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டா ஃபண்ட் போதில்ல, அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டா போதில்ல. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் பேனாவை தடுக்காத ஆளுநர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் தடுத்து விடுகிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ணையில பாத்தீங்கன்னா நிதி குறைவா தான் இருக்கும். அதனால மதுரை தமிழ்நாட்டிலேயே அதிகமா நிதி பெறக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் அதிகமா நிதி இருக்கும். அதனால சொல்றேன், நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒப்பிட முடியாது. ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு ஒதுக்க பாராமுகம் மதுரை 2 அமைச்சர் அப்படியெல்லாம் கிடையாது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கும் போதிய நிதி எங்க அரசு ஒதுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க கேட்ட குளறுபடிக்கு காரணம் தான் போராட்டம் நடக்குதுன்னு தெரியும். ஆளுநர் ரவி துணைவேந்தர் இல்லாம 3 வருஷமா இயங்கிட்டு இருக்கு பல்கலைக்கழகம். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு ரவி தமிழ்நாட்டுல 4 வருஷமா இருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனை இருக்கு. ஆளுநர் ரவி இப்ப போயிட்டாரு. நாங்க இப்ப அந்த விஷயத்தை எப்படி கையாளணும்ன்றதை எங்க தலைவர் சிறப்பா அதை செய்வாங்க. சார், நான் ஒன்னு சொல்றேன். திமுக எல்லாமே கவர்னர் மேல பழி போடுவாங்கல்ல. கவர்னருடைய பவரை தாண்டி 162 ஒரு விதியை பயன்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ளிட ஒதுக்கீடு மருத்துவ கல்வியில கொண்டு வந்த புரட்சி ஏற்படுத்தினார்ல புரட்சி தமிழ் எடப்பாடியா? அதாவது கவர்னர் பவரை தாண்டி செஞ்சாரா இல்லையா? இல்ல அதாவது அண்ணனுக்கு மீண்டும் மறுபடியும் சொல்றேன், இந்த இடஒதுக்கீடுன்ற விஷயமே 1969 சட்டநாதன் கமிஷன் கொண்டு முத பிற்படுத்தப்பட்ட சமூகம், மதுரையில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 1989 இங்க இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசின்னு சொல்லக்கூடிய சமூகங்களுக்கு கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எல்லாத்துக்கும் தாண்டி மைல்கல்லா ஐயா விபி சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல 27% இடஒதுக்கீடு கொடுத்து தமிழ்நாட்டின் ஐஏஎஸ் ஆக்கக்கூடிய சூழலை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். மதுரையில் இருக்கிறவங்களுக்கு அந்த சட்டம் அம்மா கொடுத்தது. சார், நீங்க பேசுறப்ப மதுரை மாநகராட்சியை பத்தி குறிப்பிட்டீங்க. மாநகராட்சி ஊழல் ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது. ஆனா அதுல ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு. அதிமுக அதுல போதுமான போராட்டத்தை முன்னெடுக்கல. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஆட்சி செஞ்ச கட்சி, உங்களுக்கு இதுல என்னென்ன நெளிவு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 போராட்டம் பெரிய அளவுல வெளியே கொண்டு வந்திருக்கலாம். போராட்டம் நடத்தி கலைச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். என் கலரே பாருங்க, கொஞ்சம் நான் வெள்ளையா இருப்பேன், கலர் கொஞ்சம் மாறி போச்சு. முந்தானாலதான் ஒரு போராட்டம் நடத்திட்டு வர மாநகராட்சி ஊழல் எதிர்த்து. அண்ணன் ஏற்கனவே சினிமால நடிச்சவர், அதனால ஹீரோ மாதிரி இருப்பாரு. அண்ணன் மண்டல தலைவர் பூரா ரிசைன் பண்ண வச்சாங்க. அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன நடந்துச்சு? நாங்க தான் அதிமுக தான் கோர்ட்டுக்கு போய் நாங்க தான் ஒரு இது போட்டு விசாரணை குழு அமைக்க வச்சு இன்னைக்கு அது வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 2 மாசத்துல ஆட்சி மாறிடும், அதிமுக ஆட்சி வந்துரும். நாங்க அதை துரிதப்படுத்துவோம்.